ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடி டிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து பார்ட் ஏ தமிழில் உள்ள கொஷின் நம்பர் 30 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 29 கொஷினுக்கான புக் ப்ரூஃபு பேஜ் நம்பர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துருப்போம். இதுதான் லாஸ்ட் கொஷின், அந்த பார்ட் ஏவில் உள்ள லாஸ்ட் கொஷின் 30th கொஷின். ஓகேங்களா? அதுக்கான ஆன்சர் புக் ப்ரூஃப் பேஜ் நம்பர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். இப்போ கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் சொல்லும், ஒரு பக்கம் அதற்கான பொருளும் கொடுத்துருக்காங்க. சொல் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, சேக்கை, யாக்கை, பிணித்து, வாய்ந்தன்னு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கட்டி, பயனுள்ள, படுக்கை, உடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து சொல்லும் பொருளும். ஓகேங்களா? இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் எந்த இயலில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இருக்குது பாருங்கள். 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இயல் 9 கவிதை பிழை, அதில் தேம்பாவணி அந்த டாப்பிக்கில் பேஜ் நம்பர் 212 இருக்குது. ஓகேங்களா? பேஜ் நம்பர் 212. இதுதான் தமிழ் புக்கு. அது நியூ புக் தான், எந்த இயர் வந்ததுன்னு இதில் கொடுத்துருக்குறேன். அடுத்தது இதோ பாருங்கள், கவிதை பிழை இயல் 9 தேம்பாவணி யார் எழுதுனது பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். இதில் கொடுத்துருக்காங்க. இதில் சொல்லும் பொருளில் கொடுத்துருக்காங்க. அதே இது அந்த நாளும் மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேக்கை அப்படின்னா படுக்கைன்னு கொடுத்துருக்காங்க. யாக்கைனா உடல், பிணித்துனா கட்டி, வாய்ந்தனா பயனுள்ள. ஓகேங்களா? இதை பார்த்துக்கோங்க. சேக்கைனா படுக்கை, யாக்கைனா உடல், பிணித்து அப்படின்னா கட்டி, வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு. சேக்கை அப்படின்னா படுக்கை, யாக்கைனா உடல், பிணித்து அப்படின்னா கட்டி, வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள. இது டி. அப்போ ஏ வந்து படுக்கை, பி வந்து உடல், சி வந்து கட்டி, டி வந்து பயனுள்ள. அப்போ ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனில் இருக்குது. என்னென்ன ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3, அடுத்தது 4, அடுத்து 1 2, 3 4 1 2. இது ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 3 4 1 2 இந்த இருக்குது பாருங்கள். 3 4 1 2. ஏவுக்கு வந்து 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 2. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் வந்து கடைசியில் கொடுத்து எப்படி அந்த தேம்பாவணியில் சொல்லும் பொருள் அந்த 4 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அந்த 4 மட்டும் பொடுத்தைகளை நம்மளுக்கு வச்சு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஏவுக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 2. ஓகேங்களா? லாஸ்ட்டில் என்ன கொடுப்பேன் அப்படின்னா, அந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்கோட அட்டை தான், கடைசி பின்பக்க அட்டை தான் கொடுத்துருக்கேன். இது அப்ஜெக்ஷன் ப்ரூஃப்காக. இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா, இல்லை இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவை அப்படின்னா, வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய டீச்சர்ஸ் 500 டீச்சர்ஸ் மேலே இருக்காங்க. உள்ள ஒவ்வொரு கொஷினும் வந்து டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்க கூட டிஸ்கஷன் பண்ணுங்கள். அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.